இப்ப டிஎம்கே மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கும் எடப்பாடியார் கொடுக்க போவதாக அறிவித்திருக்கிற குலவிளக்கு திட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. எடப்பாடியார் திட்டத்தின்படி ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் அத்தனை பேருக்குமே ரூபாய் 2000 கிடைக்கும். ஆனால் மகளிர் உரிமை தொகை அவங்க எப்படி செயல்படுத்தினாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு பாராமீட்டர்ஸ் வச்சு இந்த பாராமீட்டர்ஸ் கீழே தகுதி பெற்றிருக்கிற மகளிருக்கு மட்டும்தான் கொடுப்போம். அதனால்தான் ஏராளமான லட்ச மகளிர்கள் எங்க பேரு விடுபட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த குழப்பம் எதுக்குமே எடப்பாடியார் அனௌன்ஸ்மெண்ட்ல இடமே கிடையாது. நீங்க ரேஷன் கார்டு ஹோல்டர்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை, அதாவது குலவிளக்கு திட்டத்தின் கீழே ரூபாய் 2000 உறுதி. அதிமுக ஆட்சிக்கு வந்தது அமல் செய்யப்படும். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 2.25 கோடி ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்கிறார். அதே நேரத்துல ஸ்டாலின் சொல்லி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிற 1.3 crores மகளிருக்கானது மட்டும். சோ ஸ்டாலின் 1.25 கோடி மகளிருக்கான திட்டத்தை முன்வைக்கிறார். ஆனால் எடப்பாடியார் முன்வைத்திருப்பது 2.25 கோடி மகளிருக்கானது.